ஹலோ சொல்ஜி. சம்மர் முடிஞ்சு 2 மாதம் கழிச்சு சம்மர் ஆஃபர் போட்டு பிசி கேமர்ஸோட வயிற்றுல பால வாக்குறவன் தான் நம்ம ஸ்டீம். 1000-2000 வித்துக்கிட்டு இருக்க கேம் எல்லாம் 100 கொடுத்து என்னப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லதான் ஸ்டீம். அப்படிப்பட்ட ஸ்டீம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த சில வருஷங்களாக வந்து ஹார்ட்வேர் சைட்லையும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒன்று தான் இந்த ஸ்டீம் மிஷின். கைண்ட் ஆஃப் ஒரு கேமிங் பிசி இல்லை ஒரு கேமிங் கன்சோல்னு சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் ஆஹா ஓன்னு போந்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. பல பேர் வந்து இது தானா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, ஏன் இது என்ன பிரச்சனையாச்சு, உண்மையை ஒர்த்தா இல்லையா அப்படின்றதான் இந்த இடம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, யார் லைக் பண்ணிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாரா பசங்களை போயிடலாம். நான் கதைசாமி, இந்த ஷோ கேஜெட் கதைசாமி. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் சைடில் இருந்து ஸ்டீம் மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் லான்ச் ஆகல, வெளிநாட்டில் தான். இது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஆஹா ஓஹோ ஸ்டீம் வந்து கலக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்ததுக்கப்புறம் வந்து பல பேர் புலகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதோட ப்ரைஸ் தான். என்ன சொல்லிட்டீங்க, என்ன ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலே பல பேர் எதிர்பார்த்தது ஸ்டீம் கன்சோல்ன்றது என்ன, ஸ்டீம் மிஷின்றது என்ன, கரெக்டாக ஒரு கைண்ட் ஆஃப் கேமிங் கன்சோல் மாதிரி தான். ஸ்டீமுக்கு ஆடி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் கன்சோல் ஒன்று இருக்குது. அது ஆண்ட்ராய்ட் பிசினே சொல்லலாம். அதாவது ஸ்டீம் டெக். அது ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதை வாங்கி யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸ்டீம் டெக் மாதிரியே வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்டீம் தாண்டி வேற அதை கம்பெனியே விட்டுருக்காங்க. ஓகேவா, அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸில் குட்டி பெட்டி பிசியாக வந்து கொடுத்து ட்ரை பண்ணாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் மட்டும் பிரச்சனை இல்லை, இதோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு பிரச்சனை தான். 512 GB ஸ்பேஸ் இருக்கிற ஸ்டீம் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா $1049. மேடம் இது ஐநூறு மாத்திரம் எவ்வளோ வருது? 98,991 only. 98,000 கரெக்டாக 1,00,000 ரூபாய் கிட்ட வருது. 512 GB. இதில் 512 GB தான். இல்லை அது கேம் பத்தாது, நான் வந்து இன்னொரு ஸ்பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிக்க அப்படின்னா 2 TBK வந்து ஒரு வேரியன்ட் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா $1,349. அது $300 எக்ஸ்ட்ரா. இது இதை போட்டு பாருங்க எவ்வளோ வருதுன்ட்டு. 1,27,301 rupees. பாவீங்களா, டே இந்த காசுக்கு நான் ஒரு கேமிங் பிசியை வாங்கிடுவோடா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேம் ஷார்டேஜ்லாம் இல்லை அப்படின்னா வரல அப்படின்னா இந்த இதுக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் பிசியை வாங்கிட்டு போயிடலாம். நியாயண்டா இதை வாங்கணும்னு உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? கண்டிப்பாக பல கோவம் வந்திருக்கும். ஆக்சுவலி ஸ்டீம் என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணும்போது 3 ப்ராடக்ட்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று இந்த ஸ்டீம் மிஷின், இன்னொன்று ஸ்டீமோட கண்ட்ரோலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீம் விஆர் இன்னும் வரல, இன்னும் தான் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸ்டீம் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ப்ரைஸே அதிகம் தான். ஸ்டீமோட கண்ட்ரோல் ப்ரைஸ் அதிகம், 9,300+ தான் வந்து இந்த ஸ்டீம் கண்ட்ரோலர். ஆக்சுவலாக பிளே ஸ்டேஷனோட கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னாலே அது 7,000 தான் வரும். இது அதை விட அதிகமாக இருக்குது. நான் ஏன் இவ்வளோ கொடுத்து வாங்கணும்? அது மோஸ்ட்லி பிசி கேமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது கீபோர்ட் மவுஸ் தான். மோஸ்ட்லி கண்ட்ரோலர் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணேன் எனக்கு சண்டைகள் கூடாது. பெரும்பாலும் வந்து கீபோர்ட் மவுஸ் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு பல பேர் கோவம் வரும். இப்போ என்ன பிரச்சனை, இந்த கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோலரை ஸ்டீம் மிஷின் வாங்கினீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. நீ வந்து கனெக்ட் பண்ணிட்டு நீ கீபோர்ட் மவுஸ் தான் விளாடணும், இல்லை வேறு வச்சு ஆடிக்கலாம், அது இஷ்டம். இந்த கண்ட்ரோலர் சேர்த்து வாங்கணும், பண்டலாக வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் சொல்ல தெரியுமா? $1,428. 1,34,789 ரூபாய். பா என்னையா சொல்றீங்க, என்னையா 1,30,000 மேலே கொடுத்து வாங்கணுமா? ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டீம் கார்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முதல்ல அந்த கண்ட்ரோலருக்கு வரும். ஸ்டீம் கண்ட்ரோலில் ப்ரைஸ் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஹால் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஹால் எஃபெக்ட் என்ன அப்படின்னா பெரிய கதையாக போவோம், ஷார்ட்டாக சொல்கிறேன். பெரும்பாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் பெரிய ஒரு கன்சோல்ஸாக இருக்கிறது எக்ஸ்பாஸும் பிளேஷன் தான். உங்களோட கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் எஃபெக்டை கொண்டு வாங்க, தேய்மான பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் என்னோட அப்படின்னா தேய்மானம் இல்லை அப்படின்னா சீக்கிரமாக உடையாது அப்படின்னு, நான் ட்ரிஃப்ட் பிரச்சனை வராது, நானும் வந்து பல வருஷம் வச்சு ஓட்டுவேன் அப்படின்னு பல பேர் கேட்டாங்க. பட் இன்னைக்கு வரைக்குமே பிளேஸ்டோன் சரி எக்ஸ்பாவும் சரி அவனோட கண்ட்ரோலரில் ஹால் எஃபெக்ட் கொண்டு வந்ததே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் விற்கணும் அப்படின்னா கண்ட்ரோலர் உடையணும். யூஸ் பண்ணிருப்பீங்க, திடீர்னு வந்து கேமரா ஒரு பக்கம் ஒதுக்குது, இல்லை ஹீரோ எங்கேயோ ஓடிட்டு இருக்கான் திடீர்னு, ஐயோ அது ட்ரிஃப்ட் ஆகி போச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு ஒன்று பிளேஸ்டோட சர்வீஸ் சென்டர் கொண்டு போவீங்க. இன்னும் பணக்காரதான் தூக்கி போட்டு பூசாங்க வைங்க. ஸோ அப்படி பண்ணால் தானே கண்ட்ரோலில் வைக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த ஆல்எஃப்ல கொண்டு வந்ததே இல்லை. ஆல்எஃப்ல கொண்டு வந்தது இவங்க தான். ஸோ அதனால் வந்து இது ட்ரிஃப்டிங் பிரச்சனை வராது. இது வந்து பல வருஷத்துக்கு உழைக்கும். 7,000 கொடுத்து 2 கண்ட்ரோல் வாங்குறதுக்கு இது ஒரு கண்ட்ரோல் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $200 வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓகே ரீசனபிள் தான். 7,000 வச்சா எவ்வளோ வருது? 7,714. அதுக்கு 9,000 கொஞ்சம் வாங்கிடலாம் அப்படின்னு
கூட போயிடலாம் வச்சுங்க. இங்கே பிரச்சனை ஸ்டீம் மிஷினில் தான் முக்கியமாக, அது பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே பிரச்சனையே. இல்லை CPU பார்த்தீங்க அப்படின்னா செமி கஸ்டம் AMD Zen 4 CPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 6 கோரு 12 த்ரெட்டு 4.8 GHz இருக்குது. இதே GPU பார்த்தீங்க அப்படின்னா செமி கஸ்டம் AMD RDNA 3 GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 16 GB DDR5 ரேம் தான் இருக்குது. கூட 8 GB VRAM இருக்குது. இதுதான் ஸ்டீம் டெக்கோட ஆக்சுவல் ஸ்பெக்கு. இது ரெண்டுமே AMD தான், ஓகேவா? ஸோ AMD இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து NVIDIA சர்வீஸை யூஸ் பண்ண முடியாது. NVIDIAவுடைய RTX அந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ண முடியாது. கம்பேர் பண்ணும்போது எல்லாம் ஓகே தான். பட் NVIDIA வந்து கொஞ்சம் சர்வீஸ் பார்க்கும்போது இந்த RTX மாதிரிலாம் இருக்கும். அந்த RTXலாம் இங்கே ஒரு வேலை செய்யாது, டீலர்ஷிப் வேலை செய்யாது. இது AMD சைடில் இருக்குது தெரியுமா, அதுதான் வேலை செய்யும். ஸோ வந்து நான் இந்த காசுக்கு நான் உண்மையாக வந்து PC பில்ட் பண்ணுறேன்னா பரவாயில்ல நினைக்கிறாங்க. இது வந்து ஸ்டீம் டெக்காக உருவாக்கப்பட்டது. இது நீங்கள் வந்து தனியாக போயிட்டு ஒரு லேப்டாப்போ இல்லை PC பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த ஸ்பெக்கோட ஈக்குவலாக வரும் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் PC பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 60 FPS ஆடக்கூடிய கேம்கள் எல்லாமே இதில் வந்து கம்மியாக பர்ஃபார்மன்ஸ் தான் வருது. இதில் வந்து கம்மியான FPS தான் கிடைக்குது. உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க, Cyberpunk 2077 பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ப்ரீசெட்டில் வந்து ஆகும்போது ஆவரேஜாக வெறும் 41 FPS தான் கிடைக்குது. Frozen 6 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50 FPS தான் கிடைக்குது. கன்சோல் கேம்லாம் அதில் கம்மியாக தான் கிடைக்கும் கேட்டிங்கன்னா கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லல. அதை பற்றி பேடி வரேன், ஏன் அப்படி வருதுன்னு பேடி சொல்கிறேன். இல்லை ஷேடோ ஆஃப் டூம் ரைடர் மட்டும்தான் அதிக FPS கிடச்சிருக்கு. பட் அது ஷேடோ ஆஃப் டூம் ரைடர் வந்து பழைய கேம்ஸ் வந்து நீங்கள் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கிடைக்குது. இப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை வாங்கணும்? இது வாங்க வந்து கேமிங் PC பில்ட் கொண்டு போயிடுவேன். இது என்னத்துக்கு ஏமாத்துவீங்களா? ஸ்டீம் என்ன ஏமாத்த பார்க்குறியா அப்படின்ட்டு ஸ்டீம் மேலே வந்து பல கோவப்பட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு கேமிங் PC அதுக்குலாம் கிடையாது, ஒரு மிட் ரேஞ்ச் PC தான் இது. பட் இந்த ஸ்டீம் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் மிஷினில் பார்க்கலாம். இதை வந்து இவங்க வந்து ஒரு கன்சோல் பேஸ்டாக அவங்க வந்து கன்சோல் போட்டியாக வரல. இவங்க வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு கேமிங் PC போட்டியாக தான் ரிலீஸாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து இதுக்கு தனி இது கன்சோல்லாம் கிடையாது, இதுதான் கேமிங். இதுனாலுமே இதுக்குள்ளே இருக்கிறது ஸ்டீம் OS தான். ஸ்டீம் OS தான் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லினக்ஸும் போட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விண்டோஸும் போட்டுக்கலாம், OS மாற்றிக்கலாம். இல்லையா உட்காந்து போட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீமியம் எடிட் பண்ணிக்கலாம். இதான் வந்து கேமிங் PC மாதிரி தான் வந்து ரிலீஸே பண்ணி லான்ச்சே பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தில் தான் பல பேர் வந்து கேமிங் PC கம்பேர் பண்ணுறாங்க. இதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற கேமிங் கன்சோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா PS5 ப்ரோவே பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா 95,000 தான் கிட்ட தான் வருது. PS5 ஸ்லிம்மே அவ்வளோதான்ப்பா சொல்கிறானுங்க. யாரா சொன்னது? இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க, ஆஃப் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. கேமை பற்றி எதுவுமே தெரியாமல் கேமிங் வீடியோ போடுறியா நீ? அப்படி இருக்கும்போது நான் ஏன் வாங்கணும் அப்படின்ட்டு பல பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். பட் என்னை பார்த்தா என்ன பண்ணா அந்த ப்ரைஸ் எதாவது அந்த மாதிரி ஐயா தான் இருக்குது. அதே மாதிரி மற்ற நீங்கள் ஒரு கன்சோலை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் பண்ண ஒரு செஷன் நம்பலாம். ஏன் பண்ணா இது தான் ஒரு 90,000 ரொம்ப அதிகம் தான். அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 75,000 60,000 எதிர்பார்த்தேன். அவ்வளோ ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் தாராளமாக கண்ணை மூட்டு தான் வாங்குவேன். யாரு சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும்? சர்வீஸ் பீஸ் கஷ்டம் இந்தியாவில் கிடையாது. சர்வீஸ் சென்டர் கிடையாது, சர்வீஸ் சென்டர் கிடையாது. இந்தியாவில் ஆன்சர் பண்ணல. இந்தியா விட்டு பொதுவாக கன்சோலாக ஏதாவது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மி பேர் தான் கண்டிப்பாக வாங்கி இருப்பேன். ஏன் அப்படின்னா நான் இப்போ கன்சோல் பிளேயராக நான் மாறிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அதிகமாக ஒவ்வொரு கேம்ஸுக்கும் அதிகமாக காசு பண்ண வேண்டியதாக இருக்குது, செலவு பண்ணதாக இருக்குது. இன்னைக்கு ஸ்டீமில் 150 விற்கிற ஒரு கேமு PlayStation 5ல 2,500 ரூபாய். ஒரு கிலோ தக்காளி 500 ரூபா, ஒரு கிலோ தக்காளி 500. இவன் ஹையஸ்ட் பேச 1,100 தான் போட்டிருக்கான். இன்னும் 2,000 ரூபாய் விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க கேமை பர்ச்சேஸ் பண்ணியே ஓட்டாண்டி ஆயிடுவீங்க. பட் ஸ்டீம் வந்து ஃபேமிலி ஷேரிங் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ வந்து நீங்க 2 பேர் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணி ஆடிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கிறது இந்த கன்சோல் கம்மியாக கொடுத்தாங்க. நான் கண்டிப்பாக நல்லா சூப்பர் வாங்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்றது கொஞ்சம் இதுதான விஷயம் தான். அதேமாதிரி நான் பொறுத்த வரைக்கும் ஸ்டீம் மிஷின்றது கன்சோலுக்கான ஒரு கவுண்டர்லாம் கிடையாது. இப்போ கேமிங் பீஸ் தான் கவுண்டராக வந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ரேம் ப்ரைஸ்லாம் எடுப்பு வச்சுப்பா தம்பி, எங்கள் ஆப் பண்ணுறது தெரியலப்பா, அதான் போ ரேட்டுக்கு விற்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து ஏற்படையாதான் இல்லை, நீ வந்து ரேட் அதிகமாக சொல்கிறேன். இதான் சொல்லணும்னா 40-80% பார்த்தீங்கன்னா வினர்ஸ் டெக் டிப்ஸ்லாம் வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணும்போது சூப்பராக சொல்லிட்டு இருந்தாரு. ப்ரைஸ்லாம் கேட்டு தலைவலியாக வந்து கார்த்து ஆரம்பிச்சிட்டா. அப்படி இது இவ்வளோ ப்ரைஸ் தேவையில்லை, வேல்யூ ஃபார் மணி இல்லை, இந்த காசு நிறைய வாங்கிட்டு போயிருங்க, பழக பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்னும் ஒரு சொன்ன 3 பார்ட் 2 வந்துச்சு. இன்னும் வந்து VR தான். VRம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்தேன் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. இது வரைக்கும் குறைச்சால பார்த்தாரா? ஓகே ஓகேஸ், இதை பற்றி நினைக்கிறீங்க காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இதே மாதிரியான டெக் பெஸ்ட் வீடியோ போக ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணும் அப்படின்னா மொத்தமாக லைக் பண்ணுங்கள், மொத்தம் பிடிச்ச தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.